Hi friends, நான் உங்க லவ்லி ஷாப்பி சரண்யா. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் பீட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கிட்ட பீட்ஸ் அண்ட் சார்ம்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து நேத்து நமக்கு வந்த ஆர்டர்ஸ் தான். மொத்தமா 30 பேருக்கு மேலேயே இருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு 30 பேக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா 30 பேக்ஸ் மேலேயே இருக்கு. நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து டிஸ்பேச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது இல்லாம இப்ப நமக்கு ஃபாரின்ல இருந்துமே ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கும் நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம சேனல்ல டெய்லியுமே வந்து மார்னிங் 10 o'clockல இருந்து ஈவினிங் 4 o'clock உள்ள ஆர்டர் பண்ற கஸ்டமருக்கு வந்து அதுல இருந்து ஒரு லக்கி வினரை ஒரு சின்னதா கேம் வச்சு செலக்ட் பண்ணி அந்த லக்கி வினருக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த லக்கி வினருக்கு அப்பவே அவங்க என்ன அமௌண்ட் பே பண்ணிருக்காங்க அதுல இருந்து 30% வந்து அப்பவே ரீஃபண்ட் பண்ணிடுறோம். சோ குயிக்கா ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லக்கி வினரா நீங்க கூட இருக்கலாம். இன்னைக்கு வந்து நம்மளோட நியூ கலெக்ஷன்ஸ் பீட்ஸ் மட்டும் இல்லாம இன்னி ஒரு முக்கியமான விஷயமும் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்மளோட இம்போர்ட்டட் பீட்ஸுக்கும் நம்மளோட லோக்கல் பீட்ஸுக்கும் வந்து என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிற வீடியோ தான். இதுலயே இந்த வீடியோலயே வந்து நான் அதையுமே காட்டிடுறேன். அது தனியா வீடியோ போறதுக்கு டைம் இல்லை. ஸோ இந்த வீடியோலயே நான் அதோட கம்பேரிஷனையும் நான் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன். அப்போ உங்களுக்குமே தெளிவா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட்டட் பீட்ஸுக்கும் லோக்கல் பீட்ஸுக்கும் என்ன டிஃபரெண்ட்ங்கிறது இதுல பார்த்துடலாம். இது வந்து நம்ம இம்போர்ட்டட் பீட்ஸ் பிளாக் மேட் பினிஷிங். இதுவும் வந்து லோக்கல் பீட்ஸ். கயிறு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். இது வந்து இம்போர்ட்டட், இது வந்து நம்ம லோக்கல் பீட்ஸ். ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட்னு பாருங்க. இது பாருங்க, பீட்ஸ் எப்படி நசுங்கி என்னென்னமோ ஆயிருக்கு. அது கலரே பாருங்க, நம்மளோட மேட் பினிஷிங்க்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு. இது நீங்க முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா தெளிவா தெரியும். இங்க பாருங்க, இது நம்மளோட இம்போர்ட்டட் பீட்ஸ், இது வந்து லோக்கல் பீட்ஸ். ரெண்டுமே மேட்டு தான். நெக்ஸ்ட் கலர் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர். இது நம்ம இம்போர்ட்டட், இது வந்து லோக்கல் பீட்ஸ். இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். இது வந்து நான் லைட்லாம் போட்டு பலன்னு காட்டணும் அப்படிங்கறதுல கிடையவே கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வச்சு காட்டுறேன். இந்த பர்பிள் பாருங்க, ஒயிட்டும் பர்பிள் என்னென்னமோ மிக்ஸ் ஆன மாதிரி இந்த கலர்ஸ் இருக்கும். இது பர்பிள்னா பர்பிள் தான். ஜெல்லி பீட்ஸ்ல இது பர்பிள் கலர் தான். இதுவும் ஜெல்லி பீட்ஸ் பர்பிள் கலர் தான். பட் இது வந்து இம்போர்ட்டட், இது வந்து நம்ம லோக்கல் பீட்ஸ். இதுதான் நம்மளோட இம்போர்ட்டருக்கும் லோக்கல் பீட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்க, அப்போ இன்னுமே உங்களுக்கு தெளிவா தெரியும். இதுதான் நான் சொல்லுவேன், நம்ம பீட்ஸ் வந்து எப்பவுமே குவாலிட்டியா தான் இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதுன்னு. இதுல நீங்க நல்லா க்ளோஸ் அப்ல நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பீட்ஸுக்கும் நம்மளோட பீட்ஸையும் பாருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நான் இதை வந்து உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறதுக்காக இந்த 10 லைன்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மத்தபடி இது நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இது நம்ம சேல் கிடையாது. இப்போ வாங்க நம்ம ப்ராடக்ட் நியூ கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட லாங் செயினோட லிங்க் பீஸ். இது லிங்க் பீஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. நான் வந்து இப்போ கஸ்டமருக்காக நான் கேட்லாக்கும் போட்டுட்டேன். போட்டது இல்லாம தான் நான் இப்ப டிசைன்ஸ் காட்டுறேன். எல்லாமே இது இல்லாமையும் நம்ம கிட்ட டிசைன்ஸ் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டு நீங்க உள்ள போய் கேட்லாக் செக் பண்ணீங்கன்னா அதுல எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஸ்மைலி கோல்டன் கலர்ல பிளாக் கலர் ஸ்மைலி வந்திருக்கும். ஒரு லைட்டா ஒரு ஆன்டிக் மாடல் மாதிரி இருக்கும். இது ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்மைலி. நான் இப்ப காட்டுற லிங்க் பீஸ் எல்லாமே வந்து நீங்க பிரேஸ்லெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், செயினுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மட்டும்தான் நான் காட்டுறேன். ஏன்னா நீங்க ஒரு பொருள் வாங்கினா நிறைய விதமா நீங்க யூஸ் பண்ற மாதிரி பொருட்கள் தான் வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ இது ஸ்மைலி ஆன்டிக் மாடல். நெக்ஸ்ட் வந்து இந்த குண்டு மாடல். இது வந்து வரி குண்டுன்னு நாங்க சொல்லுவோம். இந்த மாதிரி குண்டு வந்து நீங்க 8 mm, இப்ப நான் காட்டுற எல்லா லிங்க் பீஸ் எல்லாமே வந்து 8 mmல நீங்க யூஸ் பண்றது. 6 mmக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 8 mm பீட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா வரி குண்டு. இதுவும் வந்து நீங்க பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து நீங்க எந்த கலர் பீட் செலக்ட் பண்ணாலும் இது மேட்ச் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் ஆன்டிக் மாடல் தான். இதுல வந்து நீங்க பிரேஸ்லெட் பண்ணாலும் நீங்க வந்து வேற கலர் 2 பீட்ஸ் போட்டு நடுவுல சாம்ஸ் போடுறதுக்கு பதிலா இது ரெண்டும் போட்டு இடையில வந்து நீங்க ஒரு சாம்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஆன்டிக் சாம்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீஃப்.
இதுவுமே அப்படிதான். ஒரே ஒரு பிரேஸ்லெட்டுக்கு கீழே சும்மா ஒரு சான்ஸ் மாதிரி தொங்க விட்டீங்கன்னா கூட ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து நம்மளோட நெக் டிசைனுக்கு, லாங் செயினுக்கு நீங்க பென்டன் கொடுக்கறதுக்கு பக்கத்துல லீஃப் கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இந்த லைன்ஸ் எல்லாமே. இது இப்ப நீங்க பாக்குறது எதுவுமே வந்து மெட்டல் கிடையாது, பிசிபி மெட்டீரியல் இது எல்லாமே. இது வந்து கலர்ஸ் போகாது, இப்படியே தான் இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும், யூஸ் பண்றதுக்கு வெயிட்டாவும் இருக்காது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். சோ உங்களுக்கு வந்து நீங்க மேக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கை பெயின் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க நெக்குக்கு போடும் போது கூட அவங்களுக்கு ரொம்ப வெயிட்டாலாம் தெரியாது. அது நீங்க சொல்லியே சேல் பண்ணுங்க. அதுலயே இது ஒரு மாடல். இதுவும் வந்து நீங்க 6mm யூஸ் பண்ணிக்கலாம், 8mm யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், நெக் செயினுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எல்லாத்துக்குமே பிரேஸ்லெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க நெக் செயினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க கிரியேட்டிவா யோசிக்கிறதுல தான் இருக்கு. அந்த மாதிரி யோசிச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே நல்லா இருக்கும். அதுலயே சில்வர் டைப் பார்த்துடலாம். இது பாருங்க, இது வந்து நெக் செயினுக்கு யூஸ் பண்றது. இது வந்து நீங்க பிரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா இது வந்து நெக் செயினுக்கு சூப்பரா இருக்கும் சைட்ல கொடுக்கறதுக்கு. இதே வந்து பதக்கம் மாதிரியும் கொடுத்துக்கலாம், இது ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பால்ஸ் வந்துடும். இது வந்து 8mm யூஸ் பண்றது, இது ரொம்ப அழகா இருக்கும். 8mm பீட்ஸுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்பவும் நான் சொல்றேன், எல்லா கலெக்ஷனும் நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொண்டு வரது என்னோட பொறுப்பு. அது எந்த அளவுக்கு நீங்க கிரியேட்டிவா யோசிச்சு அந்த டிசைன் பண்றீங்களோ அதுதான் லுக்கே கொடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டிசைன்ஸ் இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆச்சுங்க. நான் இதோட செயின், நெக்லஸ் எல்லாமே பண்ணிருக்கேன், பிரேஸ்லெட் பண்ணிருக்கேன், இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆச்சு. நான் அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே. அதுலயே இது ஒரு டிசைன் பாருங்க, இது எல்லாமே சில்வர் கலர் ஆன்டிக் மாடல். இது வந்து பிளாக் மெட்டல் டைப்ல இருக்கும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க மேக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ். புதுசு புதுசா யோசிங்க, புதுசு புதுசா மேக் பண்ணுங்க. டிசைன்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நீங்க கொடுத்தாலே போதும், நீங்க எப்படி அதையும் எந்தெந்த இடத்துல வந்து இதை லிங்க் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு நீங்க ஒரு ஆரம் ரெடி பண்ணீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்கும். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு உங்களால முடியும். அந்த அளவுக்கு ஒரு பொண்ணை விட அழகா எந்த விஷயத்தையுமே சொல்ல முடியாது. அது வந்து நான் உறுதியா சொல்லுவேன். ஒரு அழகா கிரியேட் பண்றதாகட்டும், எல்லா விஷயத்தையும் அழகா கொண்டு போறதாகட்டும், எல்லாத்துலயும் ஒரு அழகு இருக்கும். அது பொண்ணுங்களை பொறுத்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து சக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து எல்லாத்துக்குமே நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட பீட்ஸ் வாங்குற எல்லாருமே வந்து ரொம்ப 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 எனக்கு பாராட்டுகள் நிறைய சொல்லிட்டீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீமோ பீட்ஸ். இங்க பாருங்க, ஃபீமோ பீட்ஸ்ல கிரீன் கலர், இதுல நான் இருக்கிற எல்லா கலர்ஸும் காட்டுறேன். கிரீன் கலர், ஆனா இது எல்லாமே நான் டேக் போட்டுட்டேன், வீடியோ எடுக்க முடியல இல்லையா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கை ரொம்ப பெயினா இருக்கு. ஸோ அதனால எல்லாமே நான் டேக் போட்டேன். அதுலயே பாருங்க ஆரஞ்சு, இது வந்து ஒரு சாண்டில் கலர். இது வந்து நீங்க சிங்கிள் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க இதை எல்லா கலர்ஸும் வாங்கி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸுமே வாங்கி மிக்ஸ் பண்ணி இது பிரேஸ்லெட் செய்யலாம், பிரேஸ்லெட்டும் செய்யலாம், நெக் செயினும் செய்யலாம். இதுல நெக் செயினுக்கு வந்து நம்ம இதே மாதிரி கிளே பீட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பேஜ்ல இருக்கு, அதுதான் வந்து நான் இதுக்கு டாலரா கொடுப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். கிரீன், இங்க பாருங்க ஒயிட், சும்மா அளவா தான் நான் காட்டுறேன். ஒயிட் கலர், ப்ளூ, அவ்வளோ நல்லா இருக்குல்ல ஒவ்வொரு கலர்ஸும். அதுலயே மெரூன் பாருங்க, டார்க் மெரூன். இதெல்லாம் வந்து லைட்டு டார்க்குன்னு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு கலர் ஆயிரும். அந்த மாதிரி பிரேஸ்லெட் இப்ப இது நல்ல மூவிங் இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லாத்தோட வீடியோஸும் பார்த்து அவங்க பண்ற மாதிரியே பண்ணாதீங்க. நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்களாம் வந்து யோசிங்க. பாருங்க பிங்க் கலர், அவங்கள மாதிரியே தான் செய்வோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்மளால முடியாது. நம்ம வந்து அதை விட சூப்பரா பண்ணணும்னு நீங்க யோசிங்க, கண்டிப்பா உங்களால முடியும், நீங்களும் ஜெயிக்க முடியும். கிரீன் கலர், இங்க பாருங்க லாவெண்டர் கலர், இது லைட் ப்ளூ. அதே மாதிரி டிசைன் செய்யாம தனித்தனியா ரொம்ப யோசிச்சு நீங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க, அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். இன்னும் லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, இது ஸ்கை ப்ளூ கலர். இதுல பாருங்க இந்த கிரீம் கலர், பாருங்க கிரீம் கலர். அதுலயே ரேடியம் கலர் பாருங்க, இது வந்து ரேடியம் கலர், ரொம்ப அழகா இருக்கும். ரேடியம் கலர் எல்லா கலர் கூடயும் மிக்ஸ் பண்ணலாம். பிங்க் கலர்,
கிரே கலர், எலிஃபண்ட் கிரே சூப்பரா இருக்கு. இது எல்லா கலர்ஸுமே நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிக்ஸ் பண்ணியும் ரெடி பண்ணலாம், இல்ல நீங்க தனித்தனியாவும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட மேட் ஃபினிஷிங் ஒயிட்ல பிளாக் லைன் வந்த மாதிரி ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன். இப்போ 3 டைம் வந்து நம்ம கிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆன ஒரு ஐட்டம். இது வந்து ரொம்ப 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 யூனிக்கான ஒரு கலெக்ஷன். இதுலயே பிளாக் இருக்கு. இப்ப பாண்டாக்கெல்லாம் வந்து இந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இது குவாலிட்டி, நம்மளோட பீட்ஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டிங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. செகண்ட் குவாலிட்டி ஐட்டம் நம்ம கிட்ட கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, பிளாக் கலர், அதே மேட் பினிஷிங்ல ஒயிட் வந்த மாதிரி. இது வந்து கப்பிள் பிரேஸ்லெட்டுக்கு இந்த ஒயிட் பிளாக்ல யூஸ் பண்றாங்க. நார்மலா வந்து பிளைன் மேட் பினிஷிங் யூஸ் பண்ணாம இப்ப இது யூஸ் பண்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது அந்த அளவுக்கு வந்து கப்பிள் பிரேஸ்லெட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க ஹார்ட் இல்ல ஹேண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து இது கொடுத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதுலயே பாருங்க ஐஸ் மேட்ல வந்து பிளாக் லைன் வந்த மாதிரி. இதுலயே பிளைனும் இருக்கு நம்ம கிட்ட. இருந்தாலும் இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். இது எல்லாமே நம்ம கிட்ட சீக்கிரமா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிட்டே இருந்தோம். இப்ப முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாவே ரீஸ்டாக் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு இது யூனிக்கா இருக்கு. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிளாக் பாருங்க. இந்த பிளாக்குமே வந்து நான் அந்த வீடியோக்குள்ளேயே நான் போட்டிருப்பேன். இதுவுமே நமக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. பிளாக்ல கோல்டு கலர்ல ஒரு லைன் வந்த மாதிரி இருக்கும். இது கிளாஸில ரொம்ப அழகா இருக்கும். இது பாய்ஸ்க்கெல்லாம் வந்து பிரேஸ்லெட் கிஃப்ட் பண்றதுக்கு கேர்ள்ஸ் வந்து இதான் கேக்குறாங்க. நான் இதான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம கடையில வந்து இதான் வச்சிருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கும். இது பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் சூப்பரா இருந்துச்சுங்க. கலெக்ஷன் வந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சு. டிரான்ஸ்பரண்ட்ல ஒயிட் கிளாஸ்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல வீடியோல தெரியுதுன்னு தெரியல, பட் நேர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. குவாலிட்டி பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் வீடியோல. அந்த அளவுக்கு குவாலிட்டிங்க பீட்ஸ் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு பீட்ஸ் நான் பேசணும்னே வேண்டியது இல்லை. உங்களுக்கு பீட்ஸ் கண்ணில் பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு இது குவாலிட்டியா இருக்குன்னு. அந்த அளவுக்கு பீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க. நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் பீட்ஸ். அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு பீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காவும் இருக்கும். இது கூட நீங்க எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி நீங்க கிரியேட்டிவா யோசிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 8 டைமுக்கு மேல நம்ம கிட்ட சோல்ட் அவுட் ஆன ஒரு கலர். எல்லா கலரும் சோல்ட் அவுட் ஆச்சுன்னா இல்லைன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த கலருக்கு வந்து ஓகே சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு எப்ப ரீஸ்டாக் வரும்னே கேட்டாங்க. என்ன கலர்னு பாத்தீங்கன்னா ஒயின் கலர். இந்த கலர் வந்து அவ்வளோ டிமாண்டு நம்ம கிட்ட. எல்லா பக்கமே எனக்கே இந்த கலர் கிடைக்கலைங்க. அந்த அளவுக்கு இந்த கலர் டிமாண்டு. இப்பவும் லிமிடெட் ஸ்டாக் தான். வேணுங்கிறவங்க குயிக்கா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது டபுள் சைடு வந்த மாதிரி ஒரு ஒயின் கலர். நம்ம கிட்டயே வந்து லிமிடெட் ஸ்டாக் தான். சோ நீங்க வந்து வேணுங்கிறவங்க குயிக்கா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாம வேணுங்கும் போதே ஃபர்ஸ்டே வந்து அவைலபிள் நான் சொல்லிட்டேன்னா எவ்வளவு பீட்ஸ் வேணும், 1 லைனா 2 லைனா அப்படிங்கறத யோசிச்சு ஃபர்ஸ்டே வாங்கிக்கோங்க. திரும்ப கேட்கும் போது அவைலபிள் இல்லைன்னு சொன்னா கோச்சுக்காதீங்க. பாருங்க ஒயின் கலர் டபுள் ஷேட் வந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காட்டின நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. நம்மளோட இன்ஸ்டா ஐடியில வந்து நிறைய பேர் வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணிட்டாங்கக்கா, இல்ல எனக்கு செயின் மேக் பண்ணிட்டாங்கக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து மேக் பண்றது இல்ல. அதனால வந்து நம்ம கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி சேல் பண்றவங்க கிட்டதான் வந்து நான் அந்த ஆர்டரை மாத்தி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த வீடியோ பாக்குற யாருக்காச்சும் பிரேஸ்லெட் இல்ல நெக் செயின்ஸ் இல்ல லாங் ஆரம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஐட்டம்ஸ் வேணும்னா நான் ஸ்கிரீன்ல வந்து நிறைய ஐடிஸ் கொடுக்குறேன். அந்த ஐடி போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யார்கிட்ட கம்ஃபர்டபுளா இருக்கோ இல்ல எங்க டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப நம்பிக்கையான பேஜ் தான். எனக்கு இந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும், நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கி சேல் பண்றவங்களோட ஐடி வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கு ஐடியா தோணுனது வந்து ஒரு சின்ன பொண்ணாலதான். அவங்க தான் வந்து எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் என்கிட்ட கேட்டாங்க, அக்கா என் ஐடியை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணி தரீங்களா, இல்ல நீங்க வீடியோ போடும் போது என்னோட ஐடி வந்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை கொடுத்தாங்க. அவங்களோட ஐடி இதுல நான் மென்ஷன் பண்றேன். அது இல்லாம நேமும் சொல்றேன். அவங்களோட நேம் வந்து அவங்களோட ஐடி நேம் வந்து பெனாசிர் 5139. இதான் அவங்களோட ஐடி. நான் அதையும் வந்து நம்ம வீடியோல லிங்க் கொடுக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைப் ஆகட்டும் இல்ல இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் அந்த குழந்தைக்கும் வந்து நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி அவங்களையும் என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு டைம் கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நம்ம லவ்லி ஷாப்பி பேஜ்ல டெய்லி ஆஃபரா டெய்லியும் 10 o'clockல இருந்து 4 o'clock பர்ச்சேஸ் பண்றவங்கள
ஒருத்தங்களை லக்கி வின்னரா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 30% ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வீடியோவும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க அப்டேட்ல இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.